வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். இன்னைக்கு புதன்கிழமைக்கான மேக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டைம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் முதல் 3 யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். முதல் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, பிஓ எக்ஸாம் படிக்கிறவங்க, டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டு எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்னு அனைத்து பாடங்களையும் டெய்லி ஒரு வீடியோங்கிற தலைப்பில் ஒவ்வொரு வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கோம். வீக்லி வந்து சண்டே வந்து வீக் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் 3 வாரம் டெஸ்ட் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து வீடியோ பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் 3 கொஷின் பேப்பர் 100 மார்க்ஸுக்கு ஒரு சப்ஜெக்ட்லேயும் 20 கொஷின்ஸ். ஓகே, சரி வாங்க இன்னைக்கு வீடியோ மேக்ஸு முதல் 3 யூனிட்ஸு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட் எண்கள், நம்பர். இதெல்லாம் பேசிக்கான ஒரு சில விஷயங்கிறதுனால சும்மா லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போயிடுவோம். கம்பல்சரி நம்ம அழுத்தமாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள் நம்ம டீப்பாக பார்ப்போம். மற்றபடிக்கு பொதுவாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் 6ஆம் வகுப்பு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே போயிடுவோம். ஓகே, பகு மற்றும் பகா எண்களை அடையாளம் காணுதல், கற்றல் நோக்கங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள் கொடுக்குறாங்க. ஒற்றை எண்கள்னா உங்களுக்கு தெரியும், இரட்டை எண்கள்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் ஆனால் இது ஒரு சில பாயிண்ட்ஸ் கம்பல்சரி பார்த்துக்குங்க. ஒரு ஒற்றை எண் மற்றொரு ஒற்றை எண், அதாவது இரண்டு ஒற்றை எண்களை கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடியது இரட்டை எண். ஓகேங்களா? பாருங்க, அதாவது இரு ஒற்றை எண்களை கூட்டும் பொழுது நமக்கு இரட்டை எண்கள் கிடைக்குது. ஆனால் இரு ஒற்றை எண்களை பெருக்கும் பொழுது ஒற்றை எண் தான் கிடைக்குது. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் தான். ஓகே, நம்ம அப்படியே கூட கண்டுபிடிச்சிக்கலாம், நம்மளா கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். ஒரு ஒற்றையன் ஒரு இரட்டையன், இது ரெண்டும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா எப்பயுமே ஒற்றையன் தான் கிடைக்கும். அதே பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இரட்டையன் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டுங்க. பாருங்க, ஒரு ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் பெருக்கினால் இரட்டை எண் கிடைக்கும், கூட்டினீங்கன்னா ஒற்றை எண் கிடைக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது வந்து எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேங்களா? அது மைனஸாக நீங்கள் வந்து ஒற்றை எண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை வேண்டாம், அதில் போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், வேண்டாம். ஓகே, உங்களுக்கு எளிமையாக எப்படி சொல்லும் போதே புரியும்னு நினைக்கிறேன். ஒற்றையன் இன்னொரு ஒற்றையன் நீங்கள் எழுதி கூட பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் டக்குன்னு ஞாபகம் வரலன்னா, இரண்டு ஒற்றையன்களை கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இரட்டையன் கிடைக்கும். இதே இரண்டு ஒற்றை எண்களை நாம் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்னா ஒற்றையன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் நாம அப்படியே புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு ஒற்றை எண்ணும் ஒரு இரட்டை எண்ணையும் சரி கூட்டலாமா? முதல்ல கூட்டி அப்புறம் கழிக்கலாம். சரிங்க, முதல்ல ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டும் பொழுது நமக்கு ஒற்றை எண்ணும், இதே ஒரு ஒற்றை எண் ஒரு இரட்டை எண்ணும் சொல்லிட்டு மாற்று இனங்களை நம்ம பெருக்கும் பொழுது இரட்டை எண்ணும் கிடைக்கிறது. இது நீங்க எந்த ஒரு ஒற்றை எண் இரட்டை எண்ணையாவது பெருக்கி கூட்டி பார்த்து கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து நோ நீட் டு மெமரி, நீங்க மனப்பாடம் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? 1 என்ற ஒரு ஒற்றை எண்ணாதலால் அதன் தொடரியான 2 ஒரு இரட்டை எண் ஆகும். ஆகவே 1ன் முன்னியான 0 என்ற எண்ணானது இரட்டை எண் ஆகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இரட்டை எண் 0 தானே சார், 0 வந்து இரட்டை எண் தானே சார், நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதே ஒற்றை எண் நீங்க பகு எண்ணா பகா எண்ணான்னு கேட்டால் எதுவுமே கிடையாதுங்க. பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஒற்றை எண்ணுங்கிறது பகு எண்லேயும் வராது, பகா எண்லேயும் வராது. ஸோ அது போல தான் இதுவும். நீங்கள் வந்து 1லிருந்து ஒற்றை எண் இரட்டை எண், இது வந்து ஒற்றை எண் இரட்டை எண் நம்ம போகுவோம். ஆனால் அப்போ 0 என்ன எண்ணு, 10ங்கிறது இரட்டை எண் நல்லா தெரியும். ஆனால் 0 என்ன நம்பர் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்காதப்போ உங்களுக்கு கம்பல்சரி வந்து கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நாம இந்த கிளாஸ்ல சொல்லிடுறோம், 1 என்ற ஒற்றை எண் இங்கே இது மட்டும் சொல்லிடுறோம். 1ன் முன்னியான 0 ஆனது எப்பொழுதுமே இரட்டை எண் ஆகும். இயலெண்களில் 1 ஆனது ஒற்றை எண், முழு எண்களில் 0 ஆனது இரட்டை எண் ஆகும். இங்க பாருங்க, இப்படி கேட்டா இப்படி ஒரு கேள்வி, இப்போ ஒருவேளை நான் கொஸ்டின் எடுத்தா எப்படி எடுப்பேன்னா பாருங்க, இயலெண்களின் தொடக்க எண் கூற்று காரணம் கொடுத்துட்டு, கூற்று சரி அல்லது தவறுன்னு கொடுத்துட்டு, இயலெண்களில் எப்பொழுதும்
இயல் எண்களின் முதல் எண் எப்பொழுதும் ஒற்றை எண்ணாகும். முழு எண்களில் முழு எண்களின் தொடக்க எண் அல்லது முதல் எண் எப்பொழுதும் இரட்டை எண் ஆகும் அப்படின்னு 2 கூற்று கொடுத்துட்டு சரி தவறு கேட்டா கண்டிப்பா குழப்பம் வரும். ஏன்னா இயல் எண்களின் தொடக்கம் 1ல இருந்து தொடங்கும், இதே முழு எண்களின் தொடக்கம் 0ல இருந்து தொடங்கும் அப்படிங்கிற இந்த கான்செப்டும் இருக்கு. அதே நேரத்துல ஒற்றை எண் 1ங்கிறது தெரியும், இரட்டை எண் 0ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 2 விஷயங்கள்னால இயல் எண்ணானது நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து தொடங்கும், இதே முழு எண்கள் Z அப்படின்னு சொல்லக்கூடிய முழு எண்கள் 0ல இருந்து தொடங்கும். இந்த 2த்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த சூழல் ஒற்றை எண் இரட்டை எண் அப்படின்னா காரணின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணினை மீதியின்றி வகுக்கும் எண்ணு தான் காரணின்னு சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு 12 ஒரு எண் இருக்கு அப்படின்னா, அதை மீதியின்றி வகுக்கக்கூடிய நம்பர் எண்ணெல்லாம் இருக்கும். இப்போ 12 அதோட மீதியின்றி வகுக்கக்கூடிய நம்பர் 1, 2 மீதியின்றி வகுக்கும், 3 மீதியின்றி வகுக்கும், 4 மீதியின்றி வகுக்கும், 5 வகுக்காது. ஏன்னா 5 வந்து மீதியின்றி வகுக்காது, மீதி வரும். ஸோ அதனால அது காரணி கிடையாது. 6 மீதியின்றி வகுக்கும். கடைசியா 12 மீதியின்றி வகுக்கும். இதுங்க தான் அதோட காரணிகள். ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய வேறொரு எண்கள் தான் அதன் காரணிகள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கலாம். சரி, 7ன் பெருக்கல் அட்டவணை 1 7 7 2 7 14 இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே 7ன் மடங்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 7க்கு சமமாவோ இல்லை 7ஐ விட அதிகமாகவோ இருந்தால் தான் அதோட மடங்குகள்னு நம்ம சொல்ல முடியும். மடங்குகளுக்கு முடிவு இருக்கானா? கிடையாது. மடங்குகள் முடிவற்றவை. 5ன் மடங்குகள் தொடர்ச்சியா போகும். அப்படித்தான். மிகச்சிறிய ஒற்றையன் 1 ஆகும். மிகச்சிறிய ஒற்றையன் 1 ஆகும். இது சரியா தவறா? கரெக்ட் தான். அதுக்கு கீழே ஒற்றை எண்கள் எதுவும் கிடையாது. 2 ஆனது மிகச்சிறிய இரட்டை முழு எண் ஆகும்னா தவறுங்க. இவங்க பாருங்க எவ்வளவு பேர் நான் ஏற்கனவே சொன்னது எவ்வளவு சூப்பரான ஒரு 1 மார்க் பாருங்க. 2 என்ற எண்ணானது மிகச்சிறிய இரட்டை முழு எண் ஆகும். கரெக்டா? அப்படின்னா தவறு. ஏன் தவறு? நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு எண்கள் என்று சொல்லக்கூடிய சேல் நம்பர்ஸா ஜட்டுன்னு சொல்லுவோம், ஜட்டுன்னு குறிப்போம். இந்த முழு எண்கள் சேலம் நம்பர்ஸ் நினைக்கிறேன். முழு எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 0ல இருந்து தொடங்கக்கூடிய இந்த எண்களில் பாருங்க 2 என்ற எண்ணாவது மிகச்சிறிய இரட்டை முழு எண். 2 தான் மிகச்சிறிய இரட்டை முழு எண்ணா? இரட்டை எண், ஆமா. அதுதான் முழு எண். முழு எண்ணுன்னும் போது நம்ம 0ல இருந்து தொடங்குவோம். இப்ப 0த்தையும் நம்ம இரட்டை எண்ணு சொல்றதுனால 2ன்றது சிறிய முழு எண் கிடையாது. 0ங்கிறது தான் மிகச்சிறிய முழு எண். மிகச்சிறிய இரட்டை முழு எண் 0. அதனால நமக்கு என்ன வராதுங்க? சரின்னு வராது, தவறு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, இது ஒரு ஒற்றையன், இது ஒரு ஒற்றையன். ஓகேங்களா? என்பது ஒரு ஒற்றையன். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? இரட்டை எண் தான் வரும். அப்ப இவங்க வந்து இது வந்து சொன்னது வந்து தவறு. சரிங்களா? அப்ப 2 ஒற்றையன்களை கூட்டினால் இரட்டை எண் கிடைக்கும், இதே பெருக்கினால் ஒற்றை எண் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சது ஞாபகம் வரணும். ஒவ்வொரு எண்ணிற்கும் அதே எண் ஒரு காரணியாக அமையும். கரெக்ட் தான். எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பருக்கு மீதியின்றி வகுக்கக்கூடியது அந்த எண்ணு தான். ஸோ அப்போ அது சரியான கூற்று. 6ன் மடங்கான ஒரு எண்ணானது 2 மற்றும் 3ன் மடங்காகவும் இருக்கும். கரெக்டு. ஏன்னா 2 மற்றும் 3 ரெண்டுமே வந்து 6ன் காரணிகள். ஸோ அதனால 6ன் மடங்காக இருக்கிற ஒரு நம்பரு 2ஆம் வாய்ப்பாட்டிலையும் வகுக்கும், 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் மீதியின்றி வகுக்கும். 7 என்பது 27 ஒரு காரணியானா? கிடையாது. நமக்கு தெரியுமே. இதை இப்படிதான் கண்டுபிடிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. 7 என்பது 27 ஒரு காரணியா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆனால் வகுத்து பார்க்குறோம். வகுத்து பார்த்தா மீதி வருது. மீதி வந்தா அது காரணி இல்லை. சரிங்களா? காரணிகளை நம்ம இப்படியே கூட எழுதிக்கலாம். சிம்பிளா பாருங்க. 12ன் காரணிகள் நான் ஏற்கனவே சொன்னேன். 12ன் மடங்குகள் வேற, காரணிகள் வேற. ஓகேங்களா? காரணிகள் இப்படி, மடங்குகள்னா அப்படி வாய்ப்பாடு பெருக்கல்னு போகும் இல்லையா? தொடர் கூட்டலா போகும். வாய்ப்பாடு தான். தொடர் கூட்டல்னா வாய்ப்பாடு தான். பின்வரும் எண்களில் 3ஐ காரணியாக கொண்டுள்ளது எது? 8 வகுக்குமா? வகுக்காது. 3 10 வகுக்குமா? வகுக்காது. 12 வகுக்கும். அதுதான் கரெக்டான பதில். ஓகேங்களா? சரி, 12ன் காரணிகள் 1 2 3 4 6 12 இதெல்லாம். 24 காரணிகள் வந்து 1 2 3 டேஷ் 6 டேஷ் 12 மற்றும் 24. விடுபட்ட காரணிகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 24 1ஆல் வகுக்கும், 2ஆல் வகுக்கும், 3ஆல் வகுக்கும், 4ஆல் வகுக்கும், 5ஆல் வகுக்காது, 6ஆல் வகுக்கும், அப்புறம் 7ஆல் வகுக்குமா? வகுக்காது. 8ஆல் வகுப்படும். அப்போ 2 காலி இடங்கள்ல 4, 8. ஓகேங்களா? சரிங்க. இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகே. அடுத்து பகு எண்கள் பகா எண்களை பற்றி ஒரு சில கூற்றுகளை பார்ப்போம், தகவல்களை பார்ப்போம். சரியா?
ஒன்னை விட அதிகமான ஒரு இயல் எண்ணா ஒன்னை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது ஒன்று மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணியாக பெற்றிருப்பின் அந்த எண் பகா எண் எனப்படும். எவ்வளவு அழகா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒன்னை அதாவது ஒன்னை விட பெருசா இருக்கணும், ஒன்னை விட அதிகமா இருக்கணும். ஆனா ஒன்று மற்றும் அதே நம்பர் இது ரெண்டு தான் காரணி இருக்கும். காரணிகள் நம்ம சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஏற்கனவே காரணிகள் 12க்கு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ 12க்கு என்ன காரணி வரும்? 1 வரும், 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்போ 5 என்ற எண்ணுக்கு பாருங்க என்னெல்லாம் காரணி வரும்னு பாருங்க. 5 வந்து 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அவ்வளவுதான், வேற எதுலையுமே வராது. ஸோ அப்படின்னா ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் மட்டுமே வகுபடக்கூடிய எண்கள் பகா எண்கள். இப்படி ஈஸியா சொல்லிக்கலாம். அதுதான் சொல்றாங்க ஒன்னை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது. ஏன் ஒன்னை விட அதிகமான இயல் என்று சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து மிகச்சிறிய எண். அதுக்கு வந்து என்ன வகுப்படும் வகுத்திகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான். ஓகேவா? அதனாலதான் அதை பகு எண்ணும் சொல்ல மாட்டோம், பகா எண்ணும் சொல்ல மாட்டோம். பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அது எதுன்னு கேட்டா நீங்க ஒன்று அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் வரேன் கூடவே. இப்போ அமையக்கூடிய செவ்வக அமைப்புகள் இதெல்லாம் வந்து தேவையில்லைங்க. நமக்கு வந்து கணக்கு போட தெரிஞ்சா போதும். பயிற்சி கணக்குகள் எடுத்து காட்டுங்கள். ஒன்னை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது ஒன்று மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அதனை பகா எண் என்கிறோம். எடுத்துக்காட்டு 2 2 ஒரு பகா எண். ஓகேங்களா? ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இரட்டை எண்களில் கரெக்ட் தான். இரட்டை எண்களில் ஒரே ஒரு எண் மட்டும்தான் பகா எண் இருக்கு. அது எதுனா இது. இரட்டை எண்களில் ஒரே ஒரு எண் மட்டும் பகா எண். அது எதுனா அதுதான் 2. ஓகேங்களா? அதே மாதிரி 0ங்கிறது வந்து ஒரு இரட்டை எண். இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இந்த இதுல முக்கியமானது நம்ம இந்த பாடத்துல. சரி, அடுத்து ஒரு இயல் எண்ணானது 2க்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருக்கும் அதனை பகு எண் என்கிறோம். சரிங்க சார். இப்ப இதுக்கு மேல ஒரு இருக்கு. இப்போ 4ன்னு இருக்கு. இதுக்கு வந்து காரணிகள் 1 வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ல வராது, 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 காரணிகள் வந்துருச்சு. அதாவது 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. இந்த மாதிரி வருதா அது என்னது? பகு எண். இதே 2ஆம் வாய்ப்பாட்டில் பாருங்க. 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் மட்டுமே வகுப்படும். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்களை பகா எண்கள் என்கிறோம். ஓகேவா? இப்படியும் சொல்லிக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகளின் கூடுதலானது அதே எண்ணை தருமெனில் அது செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு 6 ஆனது ஒரு செவ்விய எண் ஆகும். ஏனெனில் அதன் காரணிகள் 1 மற்றும் 2 மற்றும் 3. அந்த 6 விட்டுட்டு மீதி நம்பர் எல்லாம் நீங்க கூட்டினீங்கன்னா அதோட கூடுதல் அந்த 6 வந்துருச்சுன்னா அதை தாங்க நாம செவ்வியல் எண்ணு சொல்றோம் அல்லது நிறைவு எண்ணு சொல்லலாம். ஓகேங்களா? செவ்விய எண் அல்லது நிறைவு எண்ணா என்ன? நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கங்க. இல்லைன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துறேன். சரிங்களா? சரி, செவ்விய என்று என்னன்னு புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் 8 சொல்றேன் பாருங்களேன். 8ஓட காரணிகள் என்ன? 1 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 5ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 6ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 7ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ இந்த 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும், ஆனால் அந்த 8 விட்டுணும். இப்போ இந்த 8 விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காரணிகளை கூட்டுறோம். எவ்வளவு? 4 2 6, 6 1 7, 7 தான் வருது. சரிங்களா? 8 வரல. ஓகேவா? இந்த மாதிரி 7 வராம 8 7 வராம 8 திரும்ப வந்துச்சுன்னா அதுதான் செவ்விய எண்ணு சொல்றாங்க. அந்த மாதிரி எண் 6 தான். இப்போ 6 எடுத்துக்கங்க. 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ம் காரணி தான், 3ம் காரணி தான், 4 வராது, 5 வராது, 6 வரும். 6 போட்டுக்கிறோம். அப்படின்னா இப்போ இந்த 6ன்ற நம்பர் மட்டும் விட்டுறோம். ஏன்னா சேம் டேபிள்ன்றதுனால. அப்ப மீதி இருக்கக்கூடிய 1 2 3 இதுங்களை கூட்டி பாருங்களேன். மீதி இருக்கக்கூடிய காரணிகளை கூட்டினீங்கன்னா 6 வந்துருச்சு. அப்போ இதுதான் நம்ம செவ்விய எண்ணு சொல்றோம், நிறைவு எண்ணு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ வேற எந்த எண்ணெல்லாம் செவ்விய எண்ண ஆராய்கன்றாங்கன்னு பாருங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். கண்டுபிடிக்கலாமா? வேற பாருங்க 6 நமக்கு தெரிஞ்சிச்சு. கொடுக்கப்பட்ட எண் 28 54 இதெல்லாம் செக் பண்ணுங்க. டைம் இருந்தா நம்ம செக் பண்ணிடலாம். சரி, பார்ப்போம். 28 54 மற்றும் 496 இதெல்லாம் செவ்விய எண்களை ஆராய்கன்றாங்க. நாம ஒன்னுத்தை மட்டும் செக் பண்ணுவோமா? 28 செக் பண்ணுவோம். 1ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 6ஆம் வாய்ப்பாட்டில்
வராது. 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 8ஆம் வாய்ப்பாட்டில் கண்டிப்பாக வராது. 9ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 10ஆம் வாய்ப்பாட்டில் வரவே வராது. 11ல் வராது. 12ல் வராது. 13ல் வராது. 14ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்புறம் 15ல் வராது. 16ல் வராது. 17 எதுலேயும் வராது. அதோட 28ல் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 28ங்கிறத விட்டுறலாம். ஏன்னா அதே நம்பர்ன்ற காரணின்றதுனால மீதி எல்லாம் கூட்டி பார்க்கலாம். 4 சரி 2 1 3 3 4 7 7 7 14 14 14 28. அப்போ அந்த நம்பர் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ 28 என்பது ஒரு நிறைவு எண் அல்லது செவ்வியல் எண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எரடோஸ்தனிஸ் சல்லடை முறையின் மூலம் பகா எண்களை கண்டறிதல். பகா எண்களை கண்டறிதல் அப்படிங்கிறதா முக்கியமே தவிர எந்த மெத்தட் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லைங்க. இந்த சல்லடையா அந்த சல்லடையா இதெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் வராது ஓகேங்களா? இந்த மாதிரி தேவையில்லை. எரடோஸ்தனிஸ் சல்லடை எதுக்கு பயன்படுதுன்னா பகா எண்களை கண்டறிய அப்படி மட்டும் வேணா தெரிஞ்சுக்கங்க. அங்கே பாருங்க எரடோஸ்தனிஸ் சல்லடை அப்படின்னா ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ முதல்ல 2 எடுத்துக்கிறோம். 2 எடுத்துட்டு 2 எடுத்துட்டு 2 2 அடிச்சுக்கிட்டே போவோம். அப்போ அதெல்லாம் வந்து பகா எண் கிடையாது. அப்புறம் 3 எடுத்துட்டு 3ஆல வகுப்படுறதெல்லாம் அடிச்சுட்டே போவோம். பகா எண் கிடையாது. அந்த மாதிரி வர்றது ஓகேங்களா? இதுதான் வந்து பகா எண்கள் வட்டம். இதுதான் எரடோஸ்தனிஸ் சல்லடையா? ஓகே. 42 மற்றும் 100 ஆகிய எண்களை அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதுக அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எழுதிடலாம். 48 42 மற்றும் 100 42 வந்து எப்படி எழுதலாம்? அடுத்தடுத்த 2 பகா எண்களாக எழுதணும் அப்படின்றாங்க. பகா எண்கள்னாவே நமக்கு எப்படி அடுத்தடுத்தன்றா நல்லா யோசிக்கணும். அடுத்தடுத்த 2 பகா எண்கள். நமக்கு பகா எண்களை லைனாக பார்த்துட்டு போவோமா? 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாதா? 2ன்றது ஒரு பகா எண்ணா? 3ன்றது பகா எண்ணா? 4 இல்லை 5 பகா எண், 6 இல்லை 7 பகா எண், 8 இல்லை 9 இல்லை 10 இல்லை 11 ஒரு பகா எண், 12 இல்லை 13 ஒரு பகா எண், அப்புறம் 14 இல்லை 15 இல்லை 16 இல்லை 17 ஒரு பகா எண், 18 இல்லை 19 ஒரு பகா எண் ஓகேங்களா? அடுத்து 20 இல்லை 21 இல்லை 22 இல்லை 23 ஒரு பகா எண், அப்புறம் 24 இல்லை 25 இல்லை 26 இல்லை 27 இல்லை 28 இல்லை 29 29 ஒரு பகா எண். இப்படி எடுத்துப்போம். அடுத்தடுத்த 2 எண்களையும் கூட்டுறோம். இப்போ பாருங்க 2 3 கூட்டினா 42 வருமா? வராது. கொஞ்சம் தள்ளி போகும் பாஸ். 13 17 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 30 ஆயிடுச்சு. அப்போ இன்னமும் தள்ளி போகும் பாஸ். இங்கே பாருங்க 17 19 கூட்டினா எவ்வளோ ஆயிடுச்சு? 36. இன்னும் கொஞ்சம் போங்க. 19 23 கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 42 வந்துருச்சுங்களா? அப்போ 2 அடுத்தடுத்த பகா எண்களை கூட்டினால் 42 வரும் அப்படின்னா அந்த எண்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க தான் 19 23. இதே 23 29 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 52 வந்துடும். 42 வராது, 52 வந்துடும். சரிங்களா? அப்போ அடுத்தடுத்த 2 பகா எண்களை கூட்டினால் இந்த நம்பர் வருதுன்னா அது என்ன நம்பர்? புரிஞ்சிடுச்சா? இந்த மாதிரி 55 எழுதணும். இதே தாங்க எல்லா கொஸ்டினும். இது ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இரட்டை பகா எண்கள். அது என்னடா இரட்டை பகா எண்? ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண்கள் எனப்படும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுங்கெல்லாம் கேட்டுறான் டெட்டில் ஒரு சில டைம். அதனால தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். அப்படியே நேராக எக்ஸசைஸ் சம் மட்டும் போகாமல் இதெல்லாம் நடத்துறதுக்கு காரணமும் இதுதான். நம்ம ஏற்கனவே செவ்வியல் எண் பார்த்தோம் இல்லைங்களா? நிறைவு எண் அல்லது செவ்வி எண் பார்த்தோம், பகு எண் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் பார்த்தோம், பகு எண்கள் பகா எண்கள் பார்த்தோம். இரட்டை எண்கள்ல ஜீரோவும் வந்து ஒரு இரட்டை எண், பகா எண் ஜீரோ வந்து ஒரு இரட்டை எண் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி 2ங்கிறது பகா எண் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அப்புறம் செவ்வியல் எண் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டை பகா எண் ஒரு கான்செப்ட் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு. அடுத்தடுத்த பகா எண்கள்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அடுத்தடுத்த இரட்டை பகா எண்கள் அடுத்து பார்த்தோம் இல்லைங்களா? 19 23 கூட்டா 42 வருது அப்படின்னு சொல்லி 19 23 அடுத்தடுத்த பகா எண்கள்னு படித்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2ஆக இருந்தால், உதாரணத்துக்கு 2 இதை பாருங்க 17 19 அவங்களே கொடுத்துருக்காங்க. 17 19 இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். ஏங்க 5 7 ஒரு இரட்டை பகா எண்கள், 5ம் 7ம் ஒரு இரட்டை பகா எண்கள். ஏன்? இதற்கு இடையில இடைவெளி வந்து 2, அதனால அது இரட்டை பகா எண். 17 19 ரெண்டுமே பகா எண். 17 பகா எண், 19 பகா எண். இதுங்களுக்கு இடையில இடைவெளி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,
அப்படின்னா இது வந்து இரட்டை பகா எண்கள். இதுங்களை வந்து இரட்டை பகா எண்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அலகு 1லயே வந்து வகுபடும் தன்மைக்கான விதிகளை பார்க்கணும். ஒரு ஒரு ஒவ்வொரு எண்ணாலையும் ஒவ்வொரு எண் வகுப்படுவதற்கு ஒரு சில விதிகள் இருக்கும். பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் நீங்க வகுத்தல் கணக்கு போட்டு தான் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, 2ஆல் வகுபடும் தன்மை எப்படியெல்லாம் இருந்தா அது 2ஆல வகுப்படும். 2ஆல் வகுப்பட வேண்டும் அப்படின்னா அது வந்து இரட்டை எண்ணா இருந்தாலே போதுமானது. வேற எதுவுமே தேவையில்லை. இரட்டை எண்ணா இருந்தாலே போதுமானது. 2ஆல் வகுப்படும் தன்மை இரட்டை எண்ணா இருக்கணும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் தேவை கிடையாது. ஓகேவா? 3ஆல் வகுப்படும் தன்மை எப்படி 3ஆல் வகுப்படும்? ஒரு இலக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆல் வகுப்படும்னால் அந்த நம்பரே 3ஆல் வகுப்படும். உதாரணத்துக்கு 24 3ஆல் வகுப்படும். நீங்க இது கூட்டி பாருங்க. 2 4 எவ்வளவு ஆச்சு? 6. 6 3ஆல் வகுப்படுமா? வகுப்படும். அப்படின்னா அந்த 24 வகுப்படுங்க. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க வேற எதனா கொஞ்சம் பெரிய நம்பரா கூட பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு ரொம்ப பெரிய நம்பர் போயிருக்காங்க. உங்களுக்கு புரியறதுனால வந்து கொஞ்சம் சின்ன நம்பரா சொல்றேன் நானு. இதை 108ன்னு எடுத்துக்கலாம். 108. இந்த நம்பர் 3ஆல் வகுப்படமானா டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இலக்கங்களை கூட்டி பாருங்க. 9. 9 வர்றதுனால இது வந்து ஈஸியா 3ஆல் வகுப்படும்னு சொல்லிடலாம். 3 3 9, மீதி 1, 6 3 18 வந்துருச்சுங்களா? 3ஆல வகுப்பட்டுருச்சு. இதுதாங்க நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்திருக்கிறது வந்து 2ஆல் வகுப்படும் தன்மை நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். இரட்டை எண்கள் தான் எல்லாமே 2ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படும்னா அதோட இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும். இங்க பாருங்க, 6 5 11. என்ன குடுத்துருக்காங்க? 6,54,321 ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாதா? ஈஸியா சொல்லிறலாம். 6 5 11. 11 4 15. 15 3 18. 18 2 20. 20 1 21. 21 3ஆல ஈஸியா வகுப்படும். அதனால 6,54,321 கண்டிப்பா 3ஆல் வகுப்படும். அடுத்து 4ஆல் வகுப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. 5ஆல் இருக்கு. 4ஆல் வகுப்படுறதுக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது நம்ம வந்து எளிமையா சொல்ல முடியாது. அது பெரிய கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே. அது ஈஸியா சொல்லக்கூடிய அளவுல இல்ல. 5ஆல் வகுப்படும் தெரியும். 5இன் மடங்குகள் எல்லாமே 5ஆல் வகுப்படும். 1 அதோட 1ஆம் இலக்கத்துல 5ன்னு இருக்கணும். இல்ல 0 இருக்கணும். இந்த 2 இருந்துச்சு அப்படின்னால இது 5ஆல் வகுப்படும். இது நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம். அடுத்து வேற என்ன முக்கியமான 4ஆல் வகுப்படும் தன்மை. 5க்கு அப்புறம் 4 வருது. குடுத்துருக்காங்க. ஓர் எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்படும். இல்ல அந்த எண் 4ஆல் வகுப்படும். கடைசி 2 இலக்கங்கள். கடைசி 2 இலக்கங்கள் 0வா இருக்கிற பட்சத்துல அப்படி கணக்கு இல்ல. ஆனா மத்த நம்பருக்கு பாருங்க. கடைசி 2 இலக்கங்கள் 28. அப்ப அடிச்சோம்னா என்ன வருங்க? அப்ப நான் 7 நாள் 28. இந்த நம்பர் 4ஆல் வகுப்படும். கடைசி 2 எண்கள் 92. 23 நாள் 23 நாள் 92. 23 நாள் 92. ஸோ அப்ப அது என்ன ஆகும்? 4ஆல ஈஸியா வகுப்படும். ஓகேங்களா? ஏன்னா 28 92 4ஆல் வகுப்படும். ஸோ 2900 என்ற எண்ணின் கடைசி இலக்கம் 0 தான் 4ஆல் வகுப்படும். இதுல பாத்தீங்கன்னா கடைசி வந்து 4ஆல் வகுப்படும். கடைசி 2 இலக்கங்கள் வந்து 0 0ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனாலயும் அது 4ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 6ஆல் வகுப்படும் தன்மை பார்க்கணும். ஒரு எண்ணு 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். அப்படின்னா அந்த நம்பர் 6ஆல் வகுப்படும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப இங்க பாருங்க, 138, 3246, 6 லட்சம் சாரி 65,784. இப்ப இந்த எண் எடுத்துப்போமே. இது வந்து 6ஆல் வகுப்படுமான்னு கேட்டா, நீங்க பார்த்த உடனே இரட்டை எண். அப்ப 2ஆல் வகுப்பட்டுரும். 6ஆல் வகுப்படணும் அப்படின்னா அது 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். பார்த்த உடனே இரட்டை எண் 2ஆல் வகுப்படும் தெரிஞ்சிச்சு. 3ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணணும். அப்ப கூட்டி பாருங்க. 6 5 11, 11 7 18, 18 8 26, 26 4 30. 30ன்னா அது 3ஆல் வகுப்படும். அப்ப 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். அப்படின்னா அது 6ஆல் வகுப்படும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்லின்னு தான் வந்துட்டு இருக்கோம். அடுத்து 7ஆல் வகுப்படும் தன்மைக்கு ஒரு விதி இருந்தாலும் கூட சற்று கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் வழக்கமாக 7ஆல் வகுப்பது எளிதாக இருக்கும். ஓகேவா? இது நீங்க வந்து 7ஆல் வகுப்பறதுக்கு ஒரு வாலண்டரியா கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு இதெல்லாம் சொல்லலாங்க. ஆனா அதை விட நீங்க வகுத்து பார்த்துட்டு போயிடலாம் ஈஸியான்றாங்க. ஸோ அது வேண்டாம். 8ஆல் வகுப்படும் தன்மை. ஒரு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படும் எனில் ஒரு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 8ஆல் வகுப்படும். ஓகேவா? குறிப்பாக கடைசி 3 இலக்கங்கள் 0ஆக இருந்தாலும் அந்த எண் 8ஆல் வகுப்படும். என்னங்க கடைசி 3 இலக்கங்கள் 0வா இருக்கு. அப்ப எப்படிங்க? அப்பயும் வகுப்படுங்க. வகுப்படும். சரியா? ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்போ கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட்டாலும் அது 8ஆல் வகுப்படும். கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படும். கடைசி 3 இலக்கங்களே வகுத்து பார்க்கணும் நீங்க. இங்க பாருங்களேன்.
992. இதில் கடைசி 3 இலக்கங்கள் என்ன? கூட்டக்கூடாது. 992 இது பாருங்க. கடைசி 2992ங்கிற நம்பர் கடைசி 3 இலக்கங்களை நீங்கள் 8ஆல் வகுத்து பார்க்கணும். 1 8 8, 2 8 16, அப்போ 8 4 32 வகுப்படுதா? ஸோ அப்படின்னா 2992 வந்து 8ஆல் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, கடைசியில் 3 0 வருதுங்க. இது எப்படி 8ஆல் வகுப்படும் பார்த்தீங்கன்னா, இந்த 3000ன்ற எண்ணு பாருங்களேன், இது 8ஆல் வகுப்படக்கூடிய எண்ணு தான். ஸோ அப்போ கடைசியில் 3 0 வந்தாலும் 8ஆல் வகுப்படும். கடைசி இருக்கக்கூடிய 3 இலக்கங்கள் 3ஆல் வகுப்பட்டா சாரி 8ஆல் வகுப்பட்டாலும் அந்த எண் 8ஆல் வகுப்படும். அது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் போதும். 9ஆல் வகுப்படும் தானே, இலக்கங்களின் கூடுதல் 9ஆக இருக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எத்தனைனா வச்சுருங்க, 81 ரெண்டுத்தையும் கூட்டினா 9 வரும். 108 மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 9 வகுப்படும். அதே மாதிரி 27 2 நம்பரையும் கூட்டினா 9 வரும். அந்த மாதிரி இலக்கங்களின் கூடுதல் இப்போ 9567 இது எல்லாத்தையும் கூட்டினா 9, 27 வருது. 27 கூட்டினா 9 வருது. அதனால 9ஆல் வகுப்படும். ரொம்ப ஈஸி தான். இலக்கங்களின் கூடுதல் 9 அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து 9ஆல் வகுப்படும். 10ஆல் வகுப்படும் தன்மை கடைசியில் 1ஆம் இலக்கத்தில் 1 10ன்னு சொல்லக்கூடியதுல 1ஆம் இலக்கத்தில் 0 இருக்கிற எல்லா நம்பரும் 10ஆல் வகுப்படும். 11ஆல் வகுப்படும் தன்மை உங்களுக்கு தெரியும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க பாருங்களேன். ஓர் எண் 11ஆல் வகுப்பட அவ்வெண்ணின் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு 0 ஆகவோ அல்லது 11ஆகவோ இருந்தால் 11ஆல் வகுப்படுவதாகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 121 ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் அப்படின்றான். அதாவது இதை விட்டுணும், இது ரெண்டும் கூட்டினா என்ன ஆகுது? இது ரெண்டும் கூட்டினா என்ன ஆகுது? இப்போ இங்கே 0 போட்டுக்குமா? இப்போ 0 போட்டுக்கலானே பாருங்களேன். இது ரெண்டையும் கூட்டினா 2, இது ரெண்டையும் கூட்டினா 2, இது ரெண்டையும் கழிச்சா 0. ஓகே, அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். 1210ங்கிறது 11ஆல் வகுப்படும். 11ஆல் வகுப்படுவதற்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே போல 550 இது 11ஆல் வகுப்படுமானா வகுப்படும். எப்படி? ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் இது ரெண்டையும் கூட்டுங்க 5, இப்போ இது 5 ரெண்டையும் கழிச்சா 0, அப்போ 11ஆல் வகுப்படும். ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலுக்கு இடையேயான வேறுபாடு 0ஆகவோ அல்லது 11ஆகவோ இருந்தால் அது வந்து எண் வந்து என்ன ஆகும்? 12ஆல் வகுப்படும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு முறை ரீகால் பண்ணிடலாங்களா? ஒரு நம்பரு பாருங்க, 2லேருந்து போயிடலாம். ஒரு நம்பர் வந்து இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அது 2ஆல் வகுப்படும். முடிஞ்சு போச்சு. 3ஆல் வகுப்படணும்னா அந்த இலக்கங்களின் கூடுதலையும் மொத்தமாக கூட்டி 3ஆல் வகுப்படணும்னா அது 3ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்படணும்னா கடைசி 2 இலக்கங்கள் வந்து 4ஆல் வகுப்பட்டால் அது வந்து 4ஆல் வகுப்படும். 5ஆல் வகுப்படணும்னா அது வந்து கடைசி 1ஆம் இலக்கத்தில் 0வோ அல்லது 5ஓ வந்தால் அது 5ஆல் வகுப்படும். 6ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அது வந்து அந்த எண் 2ஆல் வகுப்படணும், கூடுதலாக 3ஆலும் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டதா இருந்துச்சுன்னா அது 6ஆல் வகுப்படும். 7ஆல் வகுப்படுறதுக்கு விதி கிடையாது. 8ஆல் வகுப்படணும்னா கடைசி 3 இலக்கங்கள் அப்படியே எடுத்துக்கணும், கூட்டக்கூடாது. இப்போ 4ஆவதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா? 4ஆல் வகுப்படுறதுக்கு கடைசி 2 இலக்கங்கள் எடுத்து 4ஆல் வகுத்து பார்க்குறோம். அந்த மாதிரி கடைசி 3 இலக்கங்கள் எடுத்து 8ஆல் வகுத்து பார்க்கணும். கடைசி 3 இலக்கங்கள் எடுத்து 8ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா அது இந்த 8ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பரே மொத்தமாக 8ஆல் வகுப்படும். 9க்கு வந்து ஒன்றும் இல்லை, அதோட இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 9 வரணும். 10ஆல் வகுப்படுறதுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் 11ஆல் வகுப்படுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் நீங்கள் கூட்டி இது கூடுதலை வந்து கழிக்கும்போது அதுக்கான வித்தியாசத்தை பார்க்கும்போது 0வா இருக்கணும், இல்லாட்டி 11ஆ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா 11ஆல் எளிமையாக வகுப்படும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் நம்ம மேஜராக இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். பகா காரணிப்படுத்தல் முறை இதுதான் இந்த வகுத்தல் முறைன்னு சொல்லுவோம். காரணி செடி முறை. ஓகேவா? காரணி செடி முறை இங்கே பாருங்கள், இதுதான் யூக்ளிடின் தொடர் கழித்தல் முறைன்னு சொல்லுவோம். நாம் 36ங்கிறத வந்து எப்படி நாம் என்ன பண்ணணும்? காரணிப்படுத்துதல் எப்படி, இதோட காரணிகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எடுத்தோடனே 2ஆம் வாய்ப்பாடு பார்த்தோன்னே தெரியுதுங்க இது வந்து இரட்டைன்னு சொல்லி. இப்போ 2ஆல் வகுப்படணும். 2 1 2, மீதி 3ல் 1 இருக்குது, அது அங்கே பக்கத்தில் போட்டிங்கன்னா 16. அப்போ 2 8 16, மறுபடியும் 18ன்னு வந்தது. 2 9 18, மறுபடியும் இது வந்து தெரிஞ்சிச்சு. இது வந்து என்ன நம்பர்? ஒற்றையன். அப்போ 3ஆல் வகுப்படுதான்னு பார்க்கலாம். 3 3 9. அப்போ திரும்பி இந்த 3 வெளியே எடுத்துக்கலாம். 3 1 3. அப்போ 36ன்ற எண்ணுக்கான காரணி 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ஓகேங்களா? அதுதான் போட்டிருக்காங்க.
இது வந்து காரணி செடி முறை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சும்மா இது வந்து அந்தந்த கிளாஸுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு தேவையில்லை. இங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு கான்செப்ட் இருக்கு, இது என்னன்னு பார்க்கலாங்களா? உங்களுக்கு தெரியுமா? பெருக்கலானது பரிமாற்று பண்பு நிறைவு செய்யும் என்பதால் பெருக்கலின் காரணிகளின் வரிசையானது எண்ணின் மதிப்பை பாதிக்காது. ஆமா, பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் என்பதால் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னதுங்க? ஏ இன்ட்டு பி தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, இதுதான் வந்து பெருக்கலின் பரிமாற்று பண்பு. தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னா, 4 5 20 தான், 5 4 20 தான். அப்படின்னா இலக்கங்களின் பெருக்கக்கூடிய வரிசையை மாத்தினா இதோட மதிப்பு மாறாது. அதுதான் பரிமாற்று பண்பு. ஓகே, சரி. நம்ம அடுத்து கீழே இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். 2 மற்றும் 3 என்ற எண்களை தவிர எல்லா பகா எண்களும் 6ன் மடங்குகளை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். எடுத்துக்காட்டாக 37 அப்படிங்கிறது ஒரு பகா எண். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் வகுக்கும் போது என்ன ஆச்சுன்னா 6 36, 1 என்ன ஆச்சுங்க, 1 கூட்டினோம்னா வந்துடுது, பகா எண் வந்துடுது. அப்போ 1 அதிகமாகவோ 1 குறைவாகவோ தான் இருக்குமா. இந்த 2 3 விட்டுடுங்க, மீதிலாம் இருக்கக்கூடிய எல்லா எண்களும் 29 எடுத்துக்கலாங்களா? 29 எடுத்துக்கலாம். இது 29 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் வாய்ப்பாட்டில் பார்க்கும்போது 5 6 30, 5 6 30, 30ல் 1 குறைச்சோம்னா 29. ஓகேவா? அது ஒரு பகா எண். ஒரு நம்பர் பகா எண்ணா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பெரிய நம்பரா இருந்து இருக்கும் பட்சத்துல அது பகா எண்ணா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எளிமையான ஒரு மெத்தடு இவங்க சொல்லியிருக்கிற இந்த மெத்தட். ஓகே, என்ன பண்ணணும்? நீங்க 6ஆல பெருக்கி பார்க்கணும். 6ஆல பெருக்கி பார்க்கணும். 1 இல்ல 1 கம்மியா இருக்கலாம், இன்னும் 1 அதிகமா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு நீங்க பகா எண் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது அதே பயிற்சி கணக்கு. இப்பதாங்க நாங்க கணக்குக்கே போறோம் நாம. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன? நீங்க போட்டு தான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது. எழுதி பார்க்கணும் என்னெல்லாம் இருக்கும். 11 மற்றும் இடையே என்னும்போது 11 வராது, அதுக்கு இடையே என்னும்போது 11 வராது, அந்த 60ங்கிற எண்ணும் வராது. ஓகேங்களா? சரி, அப்போ 13 17 19 அப்படி லைனா 59 வரைக்கும் போட்டுறாங்க. 29 மற்றும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இரட்டை பகா எண்கள்னா என்னதுங்க? அதுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 2ஆ இருக்கணும். அதுதான் இரட்டை பகா எண். இரட்டை பகா எண் என்னன்னா 2 பகா எண்கள் இருக்கணும். அந்த 2 பகா எண்களுக்கும் இடையான வித்தியாசம் 2ஆக இருக்கணும். பாருங்க 29ன்றோம் அப்படின்னா 1 31ஆ இருக்கணும். இல்லாட்டி என்னவா இருக்கும்? 27ஆ இருக்கும். அதுதான் 2 குறைவுனாக்கா. ஒண்ணு 29க்கு 2 அதிகமான இதுவா இருக்கலாம், இல்ல 2 குறைவான இதுவா இருக்கலாம். ஓகேவா? 2 தான் வந்து ஏதோ ஒண்ணு. இப்போ 31 27 27 பார்த்தீங்கன்னா 9 27 9 3 27. அப்ப இது பகா எண்ணே கிடையாது. அப்போ கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு 29, 39 31 தான் ஜோடி, இரட்டை ஜோடி பகா எண்னு சொல்றோம். ஓகேவா? இரட்டை பகா எண்னு சொல்லிக்கலாம். சரிங்க. அடுத்து 37 53 என்ற எண்ணானது 9ஆல் வகுப்படும். ஆகையால் அவ்வெண் டேஸால் வகுப்படும். 9ஆல் வகுப்பட்டா ஆஸ் யூசுவல் 3ஆல் வகுப்படும். அது நமக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா 9ஓட காரணி 3 இல்லையா? சரி. மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணியை காண்க. மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்னா என்னது? 3 இலக்க எண். மிகச்சிறிய 4 இலக்க எண்னா 1000. மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை. பகா காரணிகள் எத்தனை இருக்கு அப்படின்றோம். அதுலயே மாறுபட்ட பகா காரணிகள்னா 2 தான் இருக்குன்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. சரி, 1000ன் காரணிகள் 2 மற்றும் 5. ஓகே. ஓ, புரியுது புரியுது புரியுது. அதாவது இது 1000 என்ற நம்பருக்கு வரக்கூடிய காரணிகள்ல பகா காரணிகள் எத்தனை? 2 5 மட்டும் தான் பகா காரணிகள். மீதி எல்லாம் பகு காரணிகள். ஓகேவா? அப்படி சொல்ல வராங்க. 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல். இதுல பகா காரணிகளின் பெருக்கல் பண்ணலாம். இது எழுதி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இதுல பகா காரணிகள் என்னெல்லாம்? 2 30 என்ற நம்பருக்கு என்னெல்லாம் காரணிகள் சொல்லுங்க. 2 3 வருமா? வரும்.
4 வருமா வராது, 5 வருமா வரும், 6 வருமா வரும், 7 வருமா வராது, 8 வராது, 9 வராது, 10 வரும், 11, 12, 13 எல்லாம் வராது, 14 வராது, 15 வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பகா காரணிங்க. எதுக்கு? 30க்கு. 30ம் சேர்த்துக்கிறோம். வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இது 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணியின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப நமக்கு மாறுபட்ட பகா காரணினா என்னன்னு தெரிஞ்சாதான், மாறுபட்ட பகா காரணினா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை கூட்ட முடியும். இல்லையா? மாறுபட்ட பகா காரணி என்னன்னா, இதோட காரணிகளை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இதுல பாருங்க, இதுல இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னெல்லாம்? 1 என்னெல்லாம் இருக்கு? 2 இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? 6, 10, 10 இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 2 இருக்கு. 3 விட்டுமே. 3 இருக்கு, 5 இருக்கு. இல்லைங்களா? இது 3த்தையும் கூட்டினோம்னா 10 வருது. ஆனா 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மாறுபட்ட பகா காரணி அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம படிக்கல தான். காரணிப்படுத்துதல்ல ஒரு நிமிஷம். மாறுபட்ட பகா காரணி என்னன்னு பார்த்துருவோம். ஓகே. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, மாறுபட்ட பகா காரணினா ஒன்றும் இல்லை. இப்போ 12இன் பகா காரணிகள் இங்கே கொடுத்துருக்காங்களா? 2, 2, 3. இப்போ இதில் பகா காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 3. இதில் மாறுபட்ட பகா காரணிகள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 டைம் வருது. ஓகேவா? ஆனால் 3 வந்து ஒரு டைம் தான் வருது. ஸோ அப்போ 2 முறை வந்தாலும் ஒரு முறை தான் நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்க, இங்கே போவோமா? வந்தாச்சு. 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகள் கூடுதல் கேட்குறாங்க. 30 என்ற எண்ணுக்கு வந்து காரணிப்படுத்தணும். நாம பகா காரணி முறையில் காரணிப்படுத்தணும். முதல்ல எப்படி? 30 அப்படிங்கிற வகையில் காரணிப்படுத்தணும். நம்ம இப்படி சொன்னோம் இல்லையா? இப்படி இல்லை, இது இப்படி இல்லை, இந்த மாதிரி இல்லை. காரணிகளை எழுதிட்டு போட்டோம்னா வராது. பகா காரணி மெத்தடில் போடணும். அப்போ முதல்ல 2ஆல போடுறீங்க, 2, 15, 30. அப்புறம் 3ஆல போடுறீங்க, 3, 15. மறுபடியும் வந்து 5ஆல போடுறோம். ஓகேங்களா? என்ன 1, 5. இதில் பார்த்தீங்கன்னா மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் கேட்குறாங்க. வரலையே. 2, 15, 30, 3, 15, 5, 1, 5. மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல்னாக்கா 2, 3, 5, 5, 5, 10 வரணுமே. விடை 3 கொடுத்துருக்காங்க. இது திரும்பியும் இங்கே தப்பாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, மாறுபட்ட பகா காரணிகள்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 2 டைம் வரும்பொழுது 2 டைம் வந்ததுனாக்கா ஒரு 2 மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்படிதான் அந்த 1000 வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 கியூப்னு பெருக்கல் 5 கியூப். இப்போ இது வந்து என்ன ஆச்சுங்க? 2 3 முறை வருது. அப்புறமா 5 வந்து ஒரு 3 முறை வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இது 2 கியூப் இன்ட்டு 5 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 5 2ம் 5ம் தான் என்னதுங்க? நமக்கு பகா காரணிகளா வருது. திரும்ப திரும்ப வர்றது. ஸோ அதனால தான் நம்ம 1000 என்ற எண்ணிற்கான பகா காரணி வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். எங்கது? உனக்கு இல்லையா? மாறுபட்ட பகா காரணி அப்படிங்கிறது அதுதான். ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தான். 1000 என்ற எண்ணின் காரணிகள் மாறுபட்ட காரணிகள் வந்து 2, 5. இதோ இங்கே தான் இருக்கு. 2, 5 தான். ஓகேங்களா? 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்க. சரி. அப்ப 3ஆல வகுத்து பார்ப்போம். 30 3 10 30. 2ஆல 2 5 10. ஸோ 5 எடுத்துக்கிட்டோம்னா 5 1 5 கரெக்டாக வருது. இதில் எந்த பகா காரணியும் திரும்ப வரலையே. 3ங்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பாக தான் தெரியுது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்களேன். மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் கேட்குறாங்க. மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை தான் 3. எண்ணிக்கை எத்தனை? இந்த மாதிரி. இதே மாதிரி 1000க்கு கேட்ட மாதிரியே. ஓகேவா? ஆனா 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா கூடுதல் வந்து 3ங்கிறது தப்பு. கூடுதல் வந்து 10 வருது. எண்ணிக்கை வேணா 3 வருது. சரிங்களா? இதுக்கு ஒருவேளை நான் சொல்றது தப்புனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஓர் இரட்டை எண் கிடைக்கும். என்ன சொல்றாங்கன்னா, எந்த நம்பர்ல ஒற்றை எண்களை கூட்டினா இரட்டை எண் தான் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ அது தவறு. அது அப்படி கிடையாது. ஓகேங்களா? இதே வந்து எந்த எண்ணிக்கைனா 2 நம்பரை கூட்டினாதாங்க ஒரு 5 இருக்கு. இங்க ஒரு 3 இருக்கு. இது 2யும் கூட்டினீங்கன்னா 8 ஆயிடும்.
ஓகேவா? நீ எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் அது தப்பு. நீங்க 5 ஒரு முறை கூட்டிப்பீங்க. திரும்ப 3 ஒரு முறை கூட்டிப்பீங்க. அப்புறம் 1 ஒரு முறை கூட்டிட்டு 5, 3, 1 எல்லாமே ஒற்றை எண்கள். நான் கூட்டினா 9 வருது அப்படின்னா அது தப்பு. ஸோ அதுதான் தவறுன்னு சொல்றோம். எந்த எண்ணிக்கையில் வேணா கிடையாது. 2 எண்களை கூட்டினால் மட்டுமே 2 ஒற்றை எண்களை கூட்டினால் மட்டுமே இரட்டை எண் கிடைக்கும். எந்த எண்ணிக்கையில் வேணாலும் கூட்டினா வராது. இயல் எண்ணும் பகா எண்ணாகவே பகு எண்ணும் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு இயல் எண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும். தவறு. ஏன்னா இயல் எண்கள் 1லிருந்து தொடங்குது. 1லிருந்து தொடங்கி 3, 4ன்னு போகுது. இது பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்ட் மாரியே தோணும். ஏன்னா, ஒவ்வொரு இயல் எண்கள்ல 1, 2 எடுத்துக்கங்க. அது பகா எண். 3 எடுத்துக்கங்க. பகா எண். 4 எடுத்துக்கங்க. பகு எண். 5 எடுத்துக்கங்க. பகா எண். 6 எடுத்துக்கங்க. பகு எண். அப்படித்தானே சார் போகுது. ஆனா 1ங்கிறது வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஆகையினால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு சாப்டரு. சும்மா 1, 2, 3 இருக்கும்னு நினைச்சுட்டு போயிறாதீங்க. ஒரு எண்ணானது 6ஆல் வகுபடும் எனில் அது 3ஆலும் வகுபடும். கரெக்ட் தானே? 16,254 என்ற எண்ணானது 2, 3, 6 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படும். சரின்றாங்க. எப்படி பார்க்கலாமா? 2ஆல் வகுப்படும். கடைசியில 4 இருக்கிறதுனால. 3ஆல் வகுப்படும். கூட்டினால் 3ஆல் வகுப்படுறதுனால. 6ஆல் வகுப்படும். ஏன்னா 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது. தாராளமா 6ஆல் வகுப்படும். கடைசியில் 9ஆல் வகுப்படும்ன்றான். எப்படின்னு பாருங்க. அது மொத்த கூடுதல் பாருங்க. ம், 6 1 7, 7 2 9. 9 5 14, 14 4 18. அப்போ 9ஆல் வகுப்படும். சரியா? குட். 105 என்ற எண்ணின் வெவ்வேறு பகா காரணிகளின் எண்ணிக்கை என்ன? 105 என்ற எண்ண வெவ்வேறு பகா காரணிகளின் எண்ணிக்கை. இதுதான் கரெக்ட். 105. இந்த பகா காரணிகள் வந்து நம்மள சேலஞ்ச் பண்ணுது. இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணிடுமா? 5ங்கிற எண்ணுன்றதுனால 5ஆலே எடுப்போம். 5 2 10. 5 1 5. இப்போ 3ஆல் எடுத்துப்போம். 3 7 21. ஓகேவா? மறுபடியும் 7 மட்டும் தான் எடுக்க முடியும். 7 1 7. இப்போ இதில் வந்தது எல்லாமே பகா எண்கள் தான். பகா எண்களின் எண்ணிக்கை 3. கரெக்டா? அப்ப இவங்க குடுத்திருக்கிறதாங்க தப்பு. எண்ணிக்கைன்னு தான் கேட்டிருக்கணும். கூடுதல்னு கேட்டிருக்கிறது தப்பு. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை காண்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நெறைய இந்த மாரி கொஸ்டின்ஸ் நெறைய இருக்குதுங்க. இதெல்லாம் குட்டி பசங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம். இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்துப்போம். மிகச்சிறிய ஈரிலக்க பகா எண். 2 இலக்கத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறியதுன்னா, நீங்க 10க்கு உள்ளதான் 10 2 இலக்கம். அதுக்கு பக்கத்துல பார்த்தா தான் நமக்கு மிகச்சிறிய நம்பரா கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னது 10. ஆனா அவன் கேட்கறது வந்து பகா எண். இது 10 பகா எண் கிடையாது. அப்ப 11 தான். மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண். மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணு 99. அதோட பெருசு 99 விட பெருசு 2 இலக்கத்துல எதுவுமே கிடையாது. 99 பகா எண்ணானா கிடையவே கிடையாது. அது 99 ஈஸியா வகுப்போம். 33ஆல வகுக்குது. ஸோ அப்ப 98 பாருங்க. அது இரட்டை எண். அதுக்கும் வாய்ப்பு இல்ல ராஜா. அதுக்கு அடுத்து 97 பாருங்க. இதுதாங்க. இது வந்து எந்த எண்ணாலயும் வகுப்படாது. இது 1ஆல வகுப்படும். இல்லாட்டி 97ஆல வகுப்படும். இந்த 2 இதில தான் வகுப்படும். வேற எதாலயுமே வகுப்படாது. ஆகையினால 97 தான் வந்து மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண். சரிங்களா? இதெல்லாம் சூப்பரா இருக்கிற 1 மார்க். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சுட்டு போயிரலாம் அதெல்லாம். சரிங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்துட்டே கூட அப்படியே பண்ணலாம். இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 யூனிட் இருக்கு. ம். அதெல்லாம் வகுத்தல் கணக்குங்க. எந்த நம்பரால வகுப்படும்னு கேட்குறாங்க. 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு. 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு என்னவா இருக்கும்? உதாரணத்துக்கு 9. அதுக்கு அடுத்து 11. அதிகபட்சமான வேறுபாடு 2. சரி. இரட்டை எண்களில் ஒரே பகா எண். அதுதான் 2. பின்வரும் எண்களில் எது பகா எண் கிடையாது? 53 பகா எண்ணா? 92 பகா எண்ணா? 97 பகா எண்ணா? 71 பகா எண்ணா? எது பகா எண் அல்லன்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னா எது பகு எண்ணுன்னு கேட்குறாங்கன்னு மீனிங். 92ங்கிறதா? இது பகு எண், இரட்டை எண். மீதி எல்லாமே பகா எண்கள். பிரைம் நம்பர்ஸ். அது 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல். காரணிகளின் கூடுதல். இப்படி கூட எழுதலாம். நீங்க இப்படி கேட்டாங்கன்னா நீங்க நேரடியா இப்படி எழுதிங்க. யூக்ளிட் மெத்தட் போடாதீங்க. இப்படி போட்டுங்க. 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படுமா? படாது. 3ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 4ஆல இல்லை. 5ஆல் இல்லை. 6ஆல் இல்லை. 7ஆல் இல்லை. 8ஆல் இல்லை. 9ஆல் வகுப்படும். 10ஆல் இல்ல, 11ஆல் இல்ல, 12ஆல் இல்ல, 13ஆல் இல்ல, 14ஆல் இல்ல, 15ஆல் இல்ல, அப்புறம் எதுவுமே இல்ல. அதோட 27ஆல் வகுப்படும்.
அப்போ கூட்டி பாருங்க. 9 1 10 13 13 13 27 கூட்டினா 40. அப்போ கூடுதல் 40. ஒரு எண்ணின் காரணிகள் 1, 2, 4, 5, 8, 10, 16, 20 மற்றும் 80 ஆனில் அந்த எண் என்ன? இதெல்லாம் அதோட காரணிகள்ன்றான். அப்ப அந்த எண் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா 80ன்னு கடைசியில முடிக்கிறோம். அப்ப 80 இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. 80ஆல் வகுபட வேண்டும் என்றால் இந்த பெரிய நம்பர் இது வந்து காரணின்னு சொல்லிட்டேன். இதால் வகுப்படணும்னா 100 வகுப்படுமா? வகுப்படாது 80ஆல. 128 வகுப்படாது. 160 வகுப்படும். அப்ப இதுவா 80ஆ? இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுங்க. அப்ப சரி வாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம். 1ஆல் வகுப்படுமா? 120 வகுப்படும். 2ஆல 3ஆல இங்க இல்லையா? 4ஆல வகுப்படும். 5ஆல வகுப்படுமா? வகுப்படும். 6ஆல இல்ல. 8ஆல வகுப்படுமா? வகுப்படும். 10ஆலே வகுப்படும். 16ஆல வகுப்படும். 20ஆல வகுப்படும். 40ஆலே வகுப்படும். இந்த ஒரு எண்ணின் காரணிகள்ல பாத்தீங்கன்னா 80க்கு அப்புறம் 160ன்னு கொடுக்கல. ஏன்னா 160 ஒரு 160க்கு 160ம் ஒரு காரணியா இருக்கும். அப்ப 160 இல்லை அப்படின்னா அது அந்த நம்பர் 160 இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா 160 என்ற எண்ணுக்கு ஏகப்பட்ட காரணிகள் இருந்தாலும் கடைசியா அந்த 160 என்ற எண்ணும் இருக்கணும். அப்ப இதுவும் இல்லை. அப்ப நமக்கு 80ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 60 என்ற எண்ணை 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 என்று பகா காரணிப்படுத்தலாம். இதை போன்று பகா காரணிப்படுத்துதலை பெற்ற மற்றொரு எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல. பகா காரணி இப்ப இங்க கொடுத்துறது இல்ல. அப்ப பகா காரணினா இதுதான். இதை பிரிச்சு பாருங்க. 2 2 4 4 12 12 5 60. 60ன்ற நம்பர் இப்படி எழுதலாம். இப்ப வேற எது? வேற இங்க இருக்கிறதுல எதனா எழுதலாமான்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் எழுத முடியாது. சார் அப்ப 120 எழுதலாமான்னா முடியாது. ஏன்னா வேற ஏதாவது ஒன்று பெருக்கல் 2ன்னு வரும். சரிங்களா? 2 4 4 12 15 60 பெருக்கல் 2ன்னு வந்தாதான் 120 வரும். அப்ப இது சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு எண்ணுக்கான பகா காரணி எண்கள் வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் அதே பகா காரணி வந்து வேற எதுக்காவது வருமானா வராது. சாத்தியம் இல்லைன்றதான் உண்மை. சரி, ஓகே. 9ஆல் வகுப்படும் எனில் இப்ப இந்த நம்பர் எல்லாம் வந்து இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கணக்கில் கண்டிப்பா வருது எக்ஸாம்ல. டெட்ல இந்த மாதிரி வருது. 6 3 5 4 ஸ்டார் 9 7. இது வந்து ஒரு இலக்கம் இல்லையா? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இப்போ 63 லட்சம் ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுற நம்பர் 63,54,000 அப்படின்னு வருதுங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டா அது 9ஆல் வகுக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க இதை நம்ம கூட்டி பார்க்கணுங்க. 6 1 9 9 மஞ்சம் 14 14 4 18 18 ஒரு 9 27 27 ஒரு 7 34. 34ஆ? தப்பா கூட்டிட்டோமோ? பாருங்க. திரும்பியும் ஒரு முறை கூட்டுவோம். 6 3 9 9 5 14 14 4 18 18 ஒரு 9 27 27 7 34. கரெக்டாக தான் வருது. 34ன்னு வருது. அப்போ 3 4 கூட்டினா என்ன வரும்? 7. நமக்கு மொத்த கூடுதல் வந்து 9 வரணும். அப்ப இன்னும் எவ்வளவு சேர்க்க வேண்டியிருக்கு? 2 சேர்த்தால் 9 ஆகும். அப்படின்னா அங்க இருக்கிறதுலயே 2ன்னு எடுத்துக்க வேண்டியது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல 2 போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா வரும். 2 தான், வேற எதுவும் வராது. இங்க கொடுத்துருக்கிறதுல வேற எதுவும் வராது. சரி, 87,846 என்ற எண்ணானது டேஸால் வகுப்படும். 2ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 2ஆல் மட்டும்னா தப்புங்க. 2ஆல் வகுப்படும். 2ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படுமா? கூட்டி பாருங்க. 8 7 15 15 ஒரு 8 23 23 27 27 ஒரு 6 33. அப்போ 3ஆலே வகுப்படும். 4ஆல் வகுப்படுமா? கடைசி 2 எண்களை வந்து வகுத்து பாருங்க. 4ஆல் வகுப்படலை. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. 2ஆல் வகுப்படும் 3ஆல் வகுப்படும் கொடுத்து 11ஆல் வகுப்படும் கொடுத்துருக்கான். அதை மட்டும் செக் பண்ணிடலாமா? 8 8 6 எவ்வளோ வருதுங்க? 8 8 16 16 ஒரு 6 22. இப்போ 7 ஒரு 4 இது எவ்வளோங்க? 11. இது ரெண்டையும் கழிச்சு பாருங்க. 11. அப்போ ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் அதற்கிடையேயான வித்தியாசம் வந்து ஒன்று 0வா இருக்கலாம், இல்லாட்டி 11ஆ இருக்கலாம். அப்படி இருந்தா 11ஆலையும் வகுப்படும். 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 11ஆல் வகுப்படும். அப்போ இவை அனைத்தாலும் வகுப்படும் என்பதுதான் கரெக்டான பதில். ஓகே, பொது காரணிகள்னு பத்தி ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. மீப்பெரு பொது காரணி. இது மீபேவா நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம். 2 எண்களுக்கு இடையே தான் நம்ம மீசிமாவும் மீபேவாவும் கண்டுபிடிப்போம். இங்க பாத்தீங்கன்னா 63 42 அப்படின்னு சொல்லி 2 எண்களுக்கு இடையே வந்து நாம
மீசிமா மீபேவா கண்டுபிடிக்க சொல்லி நிறைய மெத்தடு கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்டை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இருக்கிறதுலே மிக எளிமையான மெத்தட். வகுத்தல் முறையில் 40, 56 ஆகிய எண்களுக்கு மீபேவா காண்தல். என்ன சொல்லுவாங்க இது, ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்சிசிஎஃப்னு சொல்லலாம், அல்லது ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. மீபேவா அப்படின்னு சொல்லுவோம். 40 மற்றும் 56க்கு இப்போ 40 வந்து தனித்தனியாக வகுத்து பார்க்குறோம். 2 20 40, 2 10 20, 2 5 10, 2 5 5. அப்போ நமக்கு கிடைச்சது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. அதை எழுதிக்கிறோம். அடுத்ததுங்க, இப்போ 2ஆல் திரும்பியும் 56 இருக்குல்ல, 40 பார்த்தாச்சு, 56 2 28 56, 2 14 28, 2 7 14, அப்புறம் 7 1 7. இப்போ திரும்ப 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. இப்போ என்னன்னா, 2 எண்களுக்கு ஒரு எண் எடுத்துக்கணும். 2 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 எடுத்துக்கணும். திரும்ப 2 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 எடுத்துக்கணும். திரும்ப 2 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 எடுத்துக்கணும். அப்போ இதோட பொது காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. இதெல்லாம் பொதுவாக ஒரு 2 2 4 4 2 8. 8ங்கிறது அதோட பொது காரணி. அப்போ ஒட்டுமொத்த காரணின்னு பார்த்தீங்கன்னா வேற. இங்க பாருங்க, பொதுவா இருக்கக்கூடிய காரணிகள் மட்டும்தான் எடுத்துக்கணும், தனியா இருக்கிறது எடுத்துக்கூடாது. இதுதாங்க சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரிலாம் போட்டு ஓடாத, அழகா நம்ம என்ன பண்ணணும், ஜிசிடி கேட்குறாங்க, மீபேவா கேட்குறாங்க, மீபேக்கா கேட்குறாங்கன்னா அது பாருங்க 40, 56 அழகா போட்டு பாருங்க 40, 56 நாமளே போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். எப்படி, ரெண்டுமே இரட்டை எண்கள். அப்போ 2ஆல முதல்ல 2 20 40, 2 28 56, மறுபடியும் 2ஆல 2 10 20, 2 14 28, மறுபடியும் 2ஆல 2 5 10, 2 7 14. இப்போ பொதுவா எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டோம். இதுக்கு மேல பொதுவா ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க முடியாது. அப்போ பொதுவா வரக்கூடியது வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல எதையும் எடுக்கக்கூடாது. இதுக்கு இப்போ மீதி இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுங்க, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, அவ்வளவுதான். 2 4 4 2 8. இதுதான் அதோட ஜிசிடி மீபேக்கா அப்படின்னு போட்டு போய் ஓகேங்களா, சிம்பிளா. அடுத்து முதல்ல பொது மடங்குகள் 5 மற்றும் 7 ஆகிய எண்களின் பொது மடங்குகளை எழுதுவோம். இந்த மடங்குகளை எழுதிடணும், இதுலயும் மடங்குகள் எழுதிடணும். இது ரெண்டும் முதல் முறையை எங்க சந்திக்குதோ அதுதான் அதோட மீபேவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், இப்படியும் எழுதலாம். ஆனா எக்ஸாமுக்கு இது யூஸ் ஆகாது. எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுறது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான், இந்த வகுத்தல் முறை தான். இதுதான் ரொம்ப முக்கியமான மெத்தடு மீபேவா கண்டுபிடிக்க. ஏன்னா பெரிய கிளாஸ் எல்லாம் மீபேவா இதுதான், மீபேவா மீசிமா இதுதான் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ வந்து சார் எனக்கு மீபேனா எனக்கு தெரியல, மீபேவா தெரியல, மீசிமா தெரியல, அந்த கான்செப்ட் எனக்கு சொல்லுங்க சார்னு கேட்கக்கூடாது. அதுக்காக தான் 4 மற்றும் 5 பெருக்கல் வாய்ப்பாடுகளை 10 வரை பின்வரும் மாதிரி எழுதுக. நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து இப்போ 4, 5க்கு மீசிமா கண்டுபிடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பகா காரணி முறையில எப்படி மீசிமா கண்டுபிடிக்கிறது, இப்போ பாருங்களேன், 156 124, இது ரெண்டுத்துக்கு மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறது, 2ஆல் வகுக்கிறோம் எடுக்கிறோம். அப்படியே 2 78 156, 2 62 124, இந்த மாதிரி போட்டுனே வரேங்க, வகுத்துக்கிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, பொதுவாகவே வருது. 2 2 3 எல்லாம் பொதுவாக ரெண்டுத்துல பொது காரணிகள் வருது. ஆனா 39 31க்கு அப்புறம் 39 வந்து 13ஆல் வகுப்போம், ஆனா 31 வகுக்காது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம இதோட நிறுத்திக்கிட்டோம், பொது காரணிகளை மட்டும் நிறுத்திக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஹெச்சிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த மீபேவா. ஆனா அந்த 13 வெளியே எடுக்கிறோம், 13 13 13 13 39, இந்த 13 வெளியே எடுத்துறோம். அப்புறம் என்ன வருதுங்க, 31 வெளியே எடுத்துறோம். எல்லாத்தையுமே எடுத்துட்டு கடைசி வரைக்கும் 1 வர வரைக்கும் நீங்க கொண்டு போறீங்க. இப்போ வந்து நீங்க இது எல்லா காரணிகளையுமே சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து என்னது, எல்சிஎம். ஓகேங்களா, கணக்கு போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். மீபேவா மற்றும் மீசிமா இதோட பயன்பாட்டு கணக்குகளை பார்க்குறோம். அன்றாட வாழ்க்கையில் இது ரொம்ப நிறைய இடத்துல பயன்படும். அநேகமாக இன்னைக்கு நம்மளால ஒரு யூனிட் மட்டும் தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, மற்ற யூனிட்ஸ்ல வந்து நம்ம அதுக்காக பார்த்தேன். பெரிய யூனிட் இது எண்களுங்கிறது மீபேக்கா, அதாவது ஹெச்சிஎஃப் எல்சிஎம்.
62, 78, 109. இதை வகுத்து 2, 3, 4 இதை மீதிகளாக குடிக்கும் மீப்பெது காரணி என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வகுக்கணும். எல்லாத்தையும் வகுத்து நமக்கு வந்து என்ன வரணும்? 2 மீதியா வரணும், 3 மீதியா வரணும், 4 மீதியா வரணும். அப்படின்னா அந்த எண்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நாம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், 62, 78 மற்றும் 150 வகுத்து முறையே 15 மற்றும் 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு காரணி என்ன? கொடுக்கப்பட்ட எண்களில் மீதியை கழிக்கணும். இப்போ மீதி என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொன்றுத்துலையும் 62ல 2 மீதி ஆகுது. அப்போ அந்த நம்பர் என்ன? 60 இல்லையா? அதே போல 78ல 3 மீதி ஆகுது. அப்போ அந்த நம்பர் என்ன? 75. அப்புறம் கடைசியா 109ல 4 மீதி ஆகுது. அந்த நம்பர் என்ன? 105. இப்போ இதுங்க தான் இல்லையா? சரி. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, இந்த 3த்துக்கும் வந்து மீப்பேவா கண்டுபிடிச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது 3த்துக்கு எப்படி மீப்பேவா கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா அதோட காரணிகளை எழுதியும் போடலாம். நம்ம 60 இந்த மாதிரி 60, 75, 105 இப்படி லைனா எழுதி லைனா 2 நம்பர் எழுதி முதல்ல 2 நம்பர் தான் எழுதணும். 3 நம்பர் எழுதி போடக்கூடாது. 2 நம்பர் எழுதி போடலாம். இங்க பாருங்க. முதல்ல 5ஆல் எடுத்துக்கலாங்களா? 5ஆலே எடுத்துக்கலாம். 5, 12, 60. இதில் 5ன்னும் போது 5, 5, 1, 5, 5, 3, 15. சரி, 5, 25. 15, 5, 75ங்களா? அடுத்து 3ஆல் 3 12, 3, 5, 15. அப்போ என்ன வருது? 4, 5. இதுக்கப்புறம் பொதுவாக ஏதாவது எடுக்க முடியுமானா முடியாது. 5 பெருக்கல் 3 என்பது தான் வந்து 60, 75. இந்த 2 நம்பருக்கான என்னதுங்க? மீப்பேவை வந்து 15ன்னு தெரிஞ்சிச்சு. 5 பெருக்கல் 3 15. இப்போ இதே 15 தான் இதுக்குமான்னு பார்க்கணும். அப்போ 105 ஒரு முறை போட்டு பாருங்க. 105யும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு முறை போட்டு பார்க்கணும். இந்த 15 தூக்கி போட்டு பாருங்க. 15 எத்தனை முறை வருது? 6 15 90, 7 15 105. அதுக்கு மேல ஏதாவது வருதா? வரல. அப்ப அந்த 15ங்கிறது தான் எதுக்கு? 60க்கும் 75க்கும் 105க்கும் 3த்துக்குமே மீப்பேவா வரக்கூடியது இந்த 15 தான். அப்போ அந்த 15ங்கிறதா வந்து எல்லாத்தையும் இந்த 62, 75, 109 எல்லா நம்பரையும் வகுத்து மீதி 2ம் 3ம் 4ம் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகே, 15ஆல் வகுத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. 4 5 60ங்களா? மீதி 2 வந்துச்சா? அந்த மாதிரி. ஓகே, 5 15 75ங்களா? மீதி 3 வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கணக்கு. ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடல் நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை என்ன? இந்த தமிழ் புக்கா? எத்தனை புக்குங்க? இங்கிலீஷ் புக்கு, சயின்ஸ் புக்கு, மேக்ஸ் புக்கு. இது 3த்தையும் ஒரு பெட்டியில் வைக்கணுங்க. ஆனால் ஈக்குவலாக வைக்கணும். புரியுதுங்களா? 10 வச்சா அதுவும் 10, அதுவும் 10. ஓகேங்களா? வேற எதுவும் அதிகமாக எதுவும் வைக்கக்கூடாது. அதிகபட்சமாக எவ்வளோ பெட்டி வேணும் இருந்தால் வைக்கலாம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஆரம்பத்திலே இந்த கான்செப்டை மீசிமா கான்செப்டும் மீபிஓ கான்செப்டும் நம்ம வந்து கணக்கு வகுத்தல் முறையில் சொல்லிட்டோம். நம்ம எளிமையான முறையில் ஒரு முறை சொல்லிடுறோம் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். 6க்கும் 10க்கும் நீங்கள் வந்து மீசி ஃபர்ஸ்ட் வந்து மீபேவா கண்டுபிடிக்கிறோம். மீபேவா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மடங்குகள் வந்து இதோட காரணிகள்ல எது பெரியசு அப்படிங்கிறது தான் மீப்பெரு பொது காரணி. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? 6,12 எடுத்துப்போம். 6,12 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதோட காரணிகள் எழுதுறோம். 1 பெரிய காரணி, 2 காரணி தான், 3ம் காரணி தான், 6ம் காரணி தான். சரி, அடுத்தது. இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா மீபேவா கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? மீபேவா எப்படின்னு சொல்றோம் பாருங்க. கான்செப்ட் வைஸ் 12க்கு 1ஆல் வகுக்கணும், 2ஆலும் வகுப்படும், 3ஆலும் வகுப்படும், 4ஆலும் வகுப்படும், 6ஆலும் வகுப்படும், 12ஆலும் வகுப்படும். ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடியதுலேயே மிக சிறிய பொதுவான நம்பர் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் மிகச்சிறிய பொதுவான நம்பரில் மிகப்பெரிய பொதுவான நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து இது ரெண்டுத்தையும் பொதுவாக வகுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய பொதுவான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இதுலயும் வருது, அதுலயும் வருது. இதுவும் 6ஆல் வகுக்கணும், அதுவும் 6ஆல் வகுக்கணும். அதுதான் வந்து மீபேவா. மீசிமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மல்டிபிளா கொண்டு போகணும். 6 மடங்குகளா எழுதணும். 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24 மடங்குகள் எழுதணும். 12க்கும் மடங்குகள் எழுதணும். 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48 அப்படி போய் எழுதுனே போயினே இருக்கணும். ஓகேங்களா? இதுல மிக சின்ன நம்பர் எது கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். 12. இதுதான் எல்சிஎம் மீசிமான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காரணிகளை எழுதி அதுல பெரிய எடுத்தோம்னா மீப்பெரு பொது காரணி. மடங்குகள் எழுதி அதுல சின்னதை எடுத்தோம்னா அது மீச்சிறு மடங்கு எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புரிஞ்சிருக்கும். நாம இதுல வந்து எதை கண்டுபிடிச்சா நம்ம வந்து இந்த எல்லா புக்ஸையும் வந்து ஒரே ஈவனா ஒரு 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 பாக்ஸ்ல வைக்க முடியும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த 8th வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் வருது. எடுத்த 6th கொடுக்குறது எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்கு. சரி. ஏன்னா பேசிக்கான முதல்ல எல்சிஎம் மிசிமா மிபோ அதெல்லாம் சொல்லி தந்துட்டு அப்புறம் வருவாங்கன்னு பார்த்தேன். எடுத்த வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்பட்ட கணக்கே கொடுத்துட்டாங்க. இது 3மே வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதோட மடங்குகள் எங்க சந்திக்குதுன்னு நாம பார்க்கக்கூடாது. இது 3த்தையும் வகுக்கக்கூடியது. 10 10 10 வச்சா மீதி வந்துடும், 20 20 வச்சா மீதி வந்துடும், 30 30 வச்சா மீதி வந்துடும். அப்ப என்ன நம்பர் வச்சா மீதியே வராது, அதோட காரணிகளை கண்டுபிடிச்சு அதோட பெரிய காரணி தானே போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இதோட காரணிகள்ல எது ரொம்ப பெரியதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 175 எடுத்து எழுதுறாங்க. அந்த வகுக்கும் போது என்ன வருது? 5 25 அப்புறம் 25 7 175 வந்துருச்சுங்களா? 5 5 7. அப்ப இதோட காரணிகள் 5 5 7. இதோட காரணிகள் 5 7 11. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடியது எல்லாத்துலயும் பொதுவா எது வருதுன்னு பாக்குறாங்க. இதுல 5 5 7 5 5 7 7 5 7 2. இப்போ எல்லாத்துலயுமே பொதுவா வர்றது 5ம் 7ம். இதுலயும் 5ம் 7ம். இதுலயும் 5ம் 7ம். அப்ப அதுதாங்க 35. 5 7 35. நீங்க மேக்சிமம் 35 பாக்ஸ் 35 பாக்ஸா 35 பாக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் என்ன பண்ணலாம்? சமமா வைக்கலாம். எல்லா புக்ஸையும் வந்து ஈக்குவலா வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள ஆங்கில நூல் இன்னைக்கு 35 வகுத்தா 5 இங்கிலீஷ் புக் வைக்கலாம். இதுல 7 இங்கிலீஷ் புக் வைக்கலாம். அதுல சயின்ஸ் புக் வைக்கலாம். அப்புறம் 11 மேக்ஸ் புக் வைக்கலாம் அப்படின்றது. ஓகே. சரி, இதுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியா போடுறதை விட வேற ஏதாவது எளிமையான மெத்தட் இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல நீங்க போட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வர்றதுனால இதை போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். அது அடுத்தடுத்த வரப்போற கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, 18, 30 ஆகிய எண்களின் மீபேவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காணும். விகிதம் கேட்கலாம். முதல்ல 18, 30க்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். காரணிகள் எழுதிட்டு அதோட பெருசு தான். 18ல பெரிய காரணி எது? நான் அப்படி போட மாட்டேன். எப்பயுமே நான் இந்த மாதிரி போடுவேன், இந்த மாதிரி போடுவோமா? 18, 30. இதுல முதல்ல எடுத்தோன்னே மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கலாம். 2 9 18, 2 15 30, 3 3 9, 3 5 15. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியாது? குறைக்க முடியாது. காமனா எதையும் வெளியே எடுக்க முடியாது. அப்படின்னா இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு பேர் தான் மீப்பெரு பொது காரணி. 2 3 6. இதுதான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் வந்து மீபேவான்றது 6. சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீசிமா கண்டுபிடிக்கணுமா? மீசிமானா ஒன்றும் இல்லை. இதே இன்னும் கொஞ்சம் தள்ளின்னு போங்க. இதே இன்னும் கொஞ்சம் தள்ளணும். 3 1 3 5 1 ஆகாது, அப்படியே வச்சுக்கணும். அடுத்ததுல 5 வெளியே எடுங்க. இது ஆல்ரெடி 1 போயிடுச்சு, விட்டுடலாம். 1 5. இந்த மாதிரி 3 5 கூட வெளியே எடுத்துட்டோம். இப்போ சொல்லுங்க, 2 3 6 6 3 18 18 5 எவ்வளோ? 90. இதுதான் வந்து எல்சிஎம் 90. கேள்வி என்னன்னா இது ரெண்டுத்துக்குமான விகிதம்னு கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் எஸ்டி ஹெச்சிஎஃப் 6:90. அதுக்கான விகிதம் 4 6 6 15 6 90. 1:15 தான் கரெக்டான பதில். 6th ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ பெரிய கணக்கா? சூப்பர். ஆனால் அருமையாக இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் மீசிமாவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் 254 508 ஆகிய எண்களாக வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண் என்ன? ஒன்றும் இல்லை, மீதி வந்து என்ன கொடுக்குமா? 4 கொடுக்குமா? அப்படின்னா இதுல வந்து 4 2 4 கழிச்சு எடுத்துட்டு மீதி என்ன பண்ணணும்? நீங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க, வகுத்தல் முறை 256 மீசிமா காணலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்?
இங்க வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த ரெண்டு நம்பரும் வந்து ஏதோ ஒரு பெரிய நம்பரை வகுக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம மீசிமாவே கண்டுபிடிச்சாகும். மீசிமா கண்டுபிடிக்கும் போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 508 தான் வருது ரெண்டுத்துக்கும் மீசிமா. ஓகேங்களா? அப்போ 508 வருது. ஸோ இப்போ 508ஆல வகுத்தோம்னா எவ்வளோ வருது மீதின்னு கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த 508ஆல வகுத்தா 4 மீதி வருது. ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம மீசிமா கண்டுபிடிக்கிறோம். மீசிமா கண்டுபிடிச்சு 4 கூட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கடைசி நம்பர் வந்துடும் 512. அவ்வளோதான், ரொம்ப சின்ன ஒரு சிம்பிளான சம்ஸ் தான். 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் எது? நீங்கள் நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 72 108ஆல வகுப்படக்கூடியதுன்றான். அப்படின்னா அது ரெண்டுத்தோட பெரிய நம்பராக தான் இருக்கணும். அப்போ இதுங்க எல்லாத்தையோட பெரிய நம்பராக இருக்குன்னா அது மடங்குகளில் தான் போய் சந்திக்குது. மடங்குகளில் போய் சந்திக்குது அப்படின்னா அது மீசிமா தான். அப்போ நீங்கள் மீசிமா கண்டுபிடிக்க தயாராகிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் 72 இந்த 108 அப்படின்னு போட்டுன்னு இது ரெண்டுத்துக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். முதல்ல 2ஆல் எடுத்துக்கலாமா? 2 36 72, 2 54 108, அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆல் 2 18 36, 2 27 54, அப்புறம் 3ஆல் எடுத்துக்கங்க 3 6 18, 3 9 27, மறுபடியும் 3ஆல் 3 2 6, 3 3 9. நான் ஏற்கனவே சொன்ன மீசிமானா 1 வரைக்கும் வகுத்துட்டு போகணும்னு சொல்லி 2 1 2 இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த 3 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 3 1 3. இப்போ 2 2 4, 4 3 12, 12 3 36, 36 2 72, 72 3 72 பெருக்கல் 3, 3 2 6, 3 21, 216. 216ங்கிறது என்னதுங்க? 216 தான் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா 216. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். 5 இலக்க எண்ணில் எது 216 வகுப்படும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா என்னது? 1 போட்டு மீதி பூரா 0 போடணும். அதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகே, இப்போ இது 1000 இந்த 216 வகுத்துட்டு 214 வகுத்தோம்னாவே தெரிஞ்சிடும். வகுத்தல் கணக்கு போடணும். இந்த 1000 வந்து 216 வகுத்தீங்கன்னா ஈவு வந்து 46, மீதி வந்து 64. அந்த 64 கழிச்சிருங்க. ஓகேவா? 64 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும்? சிறிய எண் மீதி வந்து 46 வந்துருச்சு. 216 46 வந்து மீதி வந்து நமக்கு 64 வருது. அப்போ 216 அடுத்த மடங்கு வந்து என்ன? 47 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிக்க கூடாது. ஏன் கழிக்க கூடாது பாருங்க. ஏன்னா 10,000 அப்படிங்கிறது ஆன்சர் தான். 10,000ங்கிறது ஆன்சர் தான். நான் ஏன் கழிக்க கூடாதுன்னு சொன்னேன்னா கழிச்சிட்டிங்கன்னா இது 5 இலக்க எண் வராது, குறைஞ்சு போயிடும். 9,000க்கு வந்துடும். 9,999ங்கிறது 4 இலக்கம் தானே. அதனால தான் அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்க்கணும். அப்படின்னா 46 முறை வந்துச்சு. 47வது முறை வரணும்னா என்ன பண்ணணும்? 47ஆல பெருக்கி பாருங்க 1152 வரும். ஓகேங்களா? அப்போ 1152 10,152 வரும். 10,152ங்கிறது தான் 5 இலக்கத்துல மிகச்சிறிய எண். இந்த நம்பருக்குள்ள வகுக்கக்கூடிய எண்கள்ல. ஸோ 6வது லெவலுக்குன்னு பார்க்கும்போது இது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் லெவலாக தான் தெரியுது. இருந்தாலும் சம்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓ எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கொஷின்ஸுங்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின்ஸ். ஒன் செகண்ட் லெட் மீ செக். இதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தானா நான் ரொம்ப செக் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக 6th ஸ்டாண்டர்ட் தான். 6ஆம் வகுப்பு தான். 6ஆம் வகுப்பு எண்களில் பாடத்தில் வரக்கூடியது தான். ஓகே, சரி. எண்கள் ஒரு டாபிக் மட்டும் இன்னைக்கு முடிச்சிடலாம். ஏறக்குறைய அடுத்த கொஸ்டினும் இதே மாதிரி தான். எல்லாம் வந்து காலையில் அலாரம் வைக்கிறாங்க. அலாரம் வைக்கிறது, டிராஃபிக் லைட்ஸு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து அடிக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த மீசிமா மீபேவை வச்சு கண்டுபிடிக்கக்கூடியது தான். இன்னும் எவ்வளோ இருக்குது சம்ஸ் இருக்குது. முடிச்சிட்டு எண்கள்ங்கிற பாடத்தை நம்ம முடிக்கவே போகிறோம். பயன்பாட்டு கணக்குகள்லாம் முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையானது தாங்க. ஓகே, 45 மற்றும் 75 மீப்பெரு பொது காரணி எது? 45 மற்றும் 75 மீப்பேவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 45 மீப்பேஜ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 45, 75 நீங்கள் போட்டு ரெண்டுத்தையும் வந்து வகுத்தல் முறையில் போட்டு பாருங்கள். நீங்கள் 15ஆல் போட்டாலும் சரி, 65ஆல் போட்டாலும் சரி, 5ஆல் போட்டாலும் சரி. 5
5 9 45, 1 5 15 5 75. அடுத்து மறுபடியும் 3 ஆகலாம். 3 3 9, 5 3 15. இப்போ கேட்டிருக்கிறது என்னன்னு, மீ பெரு பொது காரணி. அப்போ இதோட நிறுத்திக்கணும். 5 3 15. அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ பேவா டேஷ் 2 நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? 3 9 ஆகிய எண்கள் மீசிமா 9. ஆமா. அப்போ மீ பேவா என்னவா வரும்? மீ பேவா 3 தான். ஏன்னா அதோட பெரிய நம்பர் எதுவும் வராது இல்ல, 3 தான். 26 39 52 ஆகிய எண்களின் மீசிமா என்ன? மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறது? 26 39 அப்புறம் 52 ஆகிய எண்களின் மீசிமா கேட்குறாங்க. இது மூணுத்துக்கும் வந்து மடங்குகள் நீங்கள் போடணும். மடங்குகளை போட்டு பார்த்துட்டு எந்த மடங்குகள் ஹையஸ்ட்டாக வரக்கூடியது தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டோம். மீசிமா சொல்கிறேன் சொல்லியிருக்கிறேன். அடுத்து 50 எந்த சிறிய எண்ணெய் கூட்டினாலும் அது 2 3 4 மற்றும் 5 சரியாக வகுப்படும். 2 வகுப்படணும்னா என்ன நம்பர் கூட்டினீங்கன்னா 2 வகுப்படணும், 3 வகுப்படணும், 4 வகுப்படணும், 5 வகுப்படணும் அப்படின்றான். 5 வகுப்படணும்னு சொல்லிட்ட உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது 3 தான். ஏன்னா 5 வகுப்படணும்னா அங்கே 5 இருக்கணும், இல்லாட்டி 0 இருக்கணும் இந்த இடத்துல இல்லையா? அப்படின்னா நம்ம 3 போட்டோம்னா தான் 60 ஆகும். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரி, 57 மற்றும் 69 ஆகிய சார்பகா எண்கள் அப்படின்னா தப்பு. அடுத்து 17 மற்றும் 18 ஆகிய எண்களில் மீ பெரும் பொது காரணி 1 ஆகும். கரெக்டு தானுங்க. இது ரெண்டுத்துக்கு பொதுவான காரணி எதுவுமே கிடையாது. 2 அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கல் பண்ணுக்கு சமமாகும். கரெக்டு தான். பொதுவான 15 16க்கு மீசிமா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண முடியும்? இது ரெண்டுத்துக்கு பொதுவான வாய்ப்பாடு எதுவுமே வராது. 1 வரும், இல்லாட்டி 15 வரும். 15 எடுத்துட்டீங்கன்னா 16 அப்படியே இருக்கும். நீங்க 16 வெளியே எடுத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். 15 16 பெருக்குனா தான் உங்களுக்கு மீசிமா கிடைக்கும் இல்லையா? அதைத்தான் அப்படி சொல்றாங்க. இரு சார்பாக மீசிமா அவர்களின் கூடுதலுக்கு சமம். அடுத்து இரு எண்களின் மீ பேவா மற்றும் மீசிமா இவற்றின் காரணியாக இருக்கும். அதுவும் சரிதான். கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணியோட இப்படிதான் கண்டுபிடிக்கலாம், ஒண்ணு கிடையாது, எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். மீ பேவா மீசிமா நம்ம இவ்வளவு நேரம் போட்ட மாதிரி கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இங்க தனித்தனியா போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. தனித்தனியா போட்டு இதெல்லாம் காமனா வர்றதுக்கு மட்டும் தூக்கி எடுத்தோம்னா அதுதான் வந்து மீ பேகா பகா காரணி மெத்தடு. ஓகே, சம்ஸ் வந்து ஏகப்பட்டது அள்ளி வீசி இருக்கிறாங்க இந்த முதல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டை விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும் 2 பகா எண்களின் கூடுதலாக வெளிப்படுத்தலாம். இதனை 16 வரையில் ஒவ்வொரு இரட்டை எண்ணுக்கும் சரிபார்க்க. இது சரிபார்க்கங்கிறதால நமக்கு வராது. n = 2 முதல் 8 வரை உள்ள எண்களுக்கு 2n - 1 ஆனது ஒரு பகா எண் ஆகும். இதெல்லாம் நமக்கு ப்ரூஃப் எல்லாம் நமக்கு வராதுங்க. காரணத்தோடு விளக்குங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வராது. இந்த மாதிரி கேட்கலாம். எவையேனும் 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது 4ஆல் வகுப்படும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் வைப்பிக்க. 17 அப்புறம் 19 கூட்டினா 36 வந்துருச்சு. அது 4ஆல் வகுப்படுதா? அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் 4ஆல் வகுப்படும் சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க. 9, 11 எடுத்துக்கலாம். இது அடுத்தடுத்த 2 ஒற்றை எண்கள் தான். இதன் கூடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. இது 4ஆல் வகுப்படுமானா வகுப்படும். கரெக்டா? வகுப்படுது. இது என்ன மீ பேவா கண்டுபிடிச்சு போடுறது. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னா 120 சென்டிமீட்டர். அப்புறம் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படின்னா 360 ஓகேங்களா சென்டிமீட்டர். 4 மீட்டர்னா 400. இப்போ இந்த கயிறுகள் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன? இப்போ இவ்வளவு நீளம் கயிறுகள் இருக்கு, ஆனா இந்த இவ்வளவுதான் இருக்கு கயிறு நமக்கு தெரியாது. இந்த மீட்டர் வந்து இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இந்த நீளம் இருக்கக்கூடிய கயிறுகளை நீங்க அளக்கணும். அப்படி அளக்கணும் போது உங்களுக்கு ஒரு அளவுகோல் தேவைப்படும். அந்த அளவுகோல் வந்து 1 மீட்டர் அளவுகோலா, 2 மீட்டர் அளவுகோலா, 3 மீட்டர் அளவுகோலா, நீங்க எதை எடுத்தா மீதி இல்லாத கரெக்டா அளக்கணும், துல்லியமா மிச்சம் இல்லாம அளக்கணும். ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா இதோட மடங்குகள் கண்டுபிடிக்க கூடாது. இதோட அதிகபட்ச காரணி, இதோட அதிகபட்ச காரணி, இதோட அதிகபட்ச காரணி, இதோட அதிகபட்ச காரணி வந்து இதோட அதிகபட்ச காரணி எல்லாத்தையுமே மிச்சமில்லாத வகுக்கணும். அப்படின்னா இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது மீப்பெரு பொது காரணி தான் இல்லையா? மீப்பொரு பொது காரணி அப்படின்றாங்க. அப்ப அது வந்து நம்ம என்ன பண்ணோம், 120 30 360 இது ரெண்டுத்துக்கும் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு
வரக்கூடியதால இதை வந்து வரக்கூடியதால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். போட்டு பார்க்கலாங்களா? இவங்க தனித்தனியா போடுறாங்க, நம்ம ஒண்ணா போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். 120, 360 தனித்தனியா இல்லாம ஒரே வகுத்தல் மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்க எடுத்த இடத்துலயே நீங்க 10ஆல கூட போட்டுக்கலாமா? 2ஆலயே போவோம். 2 6 12, 2 18, 360. ஓகே, 360 கூட 400 சேர்த்துப்போம். 2ஆல போடும்போது இது 200. ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இது எல்லாமே மறுபடியும் எல்லாம் 5ஆல் வகுப்படும். நேரம் 5 போட்டுக்கலாம். 2ஆலயே போடுவோம். 2 30, 2 90, 2 100. மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் 2ஆலயே போடுவோம். 2 15, 2 45, 2 50. 5ஆல 5 3 15, 5 9 45, 5 5 50. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீப்பெரு பொது காரணி. அப்ப இதுக்கு மேல நம்மளால இதை வந்து சுருக்கி எடுத்துட்டு போக முடியாது. காமனா இதுக்கு மேல எதுவும் வராது. அப்ப 2 2 4, 4 2 8, 8 5 40. அப்ப இதுக்கு மேல நம்மளால பொதுவா காரணிகளை வெளியே எடுக்க முடியாததுனால இதோட நிறுத்திக்கிறோம். மீப்பே வேணா நம்ம அப்படிதான் நிறுத்திப்போம். மீப்பே கால நிறுத்திப்போம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. அப்ப 2 2 4, 4 2 8, 8 5 40. 40ங்கிறது தான் வந்து மீப்பெரு பொது காரணி. அப்ப 40 சென்டிமீட்டரா, 40 சென்டிமீட்டர்ல நீங்க ஒரு கயிறு வச்சுக்கிட்டீங்க, ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுள்ள கயிறுகளை நீங்க துல்லியமா அளந்துடலாம். வேற எந்த அளவுகளும் இல்லாம அளந்துடலாம். ஓகேங்களா? மேற்சொன்ன கணக்குகள். 3 பகா எண்களின் கூடுதல் 80, அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4, அந்த எண்களை காண்க அப்படின்றாங்க. இதுல நேரம் விடை அப்படியே கொடுத்துருக்காங்க. 2 37 41 அப்படின்னு சொல்லிட்டு 10 முதல் 20 வரை உள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதலானது அனைத்து ஓர்லக் எண்களும் கூடுமா எனது ஆராய்க. இதெல்லாம் ஆராய்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு வராது. ஓகேவா? இது இது 80க்கு எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா நீங்க பகா எண்களை லைனா எழுதி பார்க்கணும். அப்ப 2 எண்கள் வேறுபாடு 4 வரணும். அப்ப அடுத்தடுத்து எது வருதுன்னு பார்த்து நீங்க அது ரெண்டுத்தையும் வந்து மொத்தமா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 80 வந்துடும். இதுதான் 2க்கு அப்புறம் 37 41 தான் நடுவுல 4 எண்கள் 4 நம்பர் வந்து வரும். அதனாலதான் 37 41 போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300. 2 நம்பரை பெருக்குனா 300 வருது. அவற்றின் மீப்பேவா 5. ஓகேங்களா? அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா மீப்பேவா, அதாவது 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300. 2 நம்பர் பெருக்குனா 300 வருது. அவற்றின் மீப்பேவா 5 அப்படின்னா மீசியமா கண்டுபிடிச்சிடணும். மீசியமா மீப்பேவா கண்டுபிடிச்சிட்டு அப்படி போகணும், சுற்றி வளைச்சி போகணும். நீங்க நீங்க ஏதாவது 2 நம்பர் எடுத்து பெருக்கி பார்க்குறாங்க. 15 2, 15 20 300, 15 20 மீப்பேவா 5 அப்படின்னு எடுத்த இடத்துல ஆன்சர் போட்டு போறாங்க. அப்படி இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வராது நமக்கு. வில்சன் மற்றும் இது எல்லாமே அதே தாங்க. இது படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கணக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், அடுத்தடுத்த மடங்குகள்ல சந்திக்க போறாங்களா, இல்லை இவங்கெல்லாம் வச்சு இந்த நம்பருங்கள வந்து பெரிய நம்பர் ஏதாவது வகுக்கணுமா, இதை வச்சு வேற பெரிய நம்பர் வகுக்கணுமா, இல்லை இந்த 15 10 20 இதுங்களுடைய மடங்குகள் வந்து ஒரு இடத்துல சந்திக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றாக சந்திப்பார்கள் வந்தாலே அது மீசிமா தான். இந்த 3 எங்க வந்து எந்த மடங்குகள்ல மறுபடியும் சந்திக்கும் அப்படின்றது. அப்போ 10, 20, 15 எப்படி வேணா போடலாம். 5 2 10, 5 4 20, 5 3 15. மீசிமான் போது மொத்தமாக வெளியே எடுக்கணும். இதுல 2 1 2, 2 2 4, இது 3 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததுல வந்து 2 வரும், அடுத்ததுல வந்து 3 வரும். 5 2 10, 10 2 20, 20 3 60. அப்போ 60 நிமிடங்கள். எல்லாரும் வந்து இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு சந்திப்பாங்க. ஓகேவா? அது வரைக்கும் சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு போகுது ஆன்சர். சரி, ஓகே. நினைவில் கொள்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்க. 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணம்
அப்புறம் அதே எண்ணை மட்டும் காரணிகளா வச்சிருந்தா அது பகா எண். 1ம் அந்த எண்ணும். அடுத்து 2க்கு மேற்பட்ட காரணிகளை வச்சிருந்தா அது பகு எண். ஒரு ஜோடி பகா எண்களுக்கு இடையே வேறுபாடு 2 இருந்துச்சுன்னா அது இரட்டை பகா எண். ஒவ்வொரு பகா எண்களின் பெருக்கல் பலனும் ஒரு வழியில் மட்டுமே எழுத முடியும். அதனால தான் அதை பகா எண்ணு சொல்றோம். மெய்ப்பெரு பொது காரணி என்ன, மீச்சிறு மடங்குனா என்ன, சார் பகா, இணை பகா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். சரி, மீண்டும் அடுத்த கிளாஸ்ல வந்து நாம இந்த 2வது பாடம் அளவைகள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப லேட் ஆயிருச்சு. இந்த வகுப்பே ரொம்ப நீளமா போயிருச்சு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.